ஹாய் கைஸ், வெல்கம் டு ராவன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பாலிட்டியில் ஆர்ஆர்பியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த 2024 ரயில்வே எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸை வந்து அப்படியே நான் கம்ப்ளீட்டாக ராவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதில் கொஸ்டின்ஸ், அதில் இருக்க ஆப்ஷன் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்படி வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம், ஸோ எப்படி வந்து பெட்டராக ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து which of the following articles of the Indian Constitution states that all minorities, whether based on religion or languages, shall have the right to establish and administer educational institution of their choice. ஓகே, இங்க வந்து மைனாரிட்டிஸோட ரைட்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல 6 இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அதில் கடைசியான ரைட் வந்து cultural and educational rights. சரிங்களா? ஸோ இந்த கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸில் ஆர்டிகல் 29 பற்றியும் ஆர்டிகல் 30 பற்றியும் பேசியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஆர்டிகல் 29ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு மைனாரிட்டியோட லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட், கல்ச்சர் இது எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ண வேண்டியது, கன்சர்வ் பண்ண வேண்டியது வந்து ஒரு கவர்மெண்டோட இந்த பப்ளிக்கோட ஒர்க் வேலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அண்ட் ஆர்டிகல் 30ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது எல்லா மைனாரிட்டியும், ஸோ ஆல் மைனாரிட்டி ஷல் ஹாவ் த ரைட் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தேர் சாய்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ரைட் டு எஸ்டாப்ளிஷ். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆர்டிகல் 30 தான். சரிங்களா? ஸோ இதுல வந்து எந்த ஒரு மைனாரிட்டிஸா இருந்தாலும் அவங்களோட ஓன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணி ப்ரொபகேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, செகண்ட் கொஸ்டின்ல which of the following article of Indian Constitution is related to Controller and Auditor General, CAG. ஸோ சிஏஜியோட ஆர்டிகல் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ சிஏஜியோட ஆர்டிகல் வந்து 148. ஸோ சிஏஜி அப்படின்னா யாருன்னா, இவர் தான் ஹெட் ஆஃப் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். சரிங்களா? ஸோ இந்தியாவோட கம்ப்ளீட் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் வந்து கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் தான். சரிங்களா? ஸோ இவரை வந்து guardian ஆஃப் பப்ளிக் பர்ஸ் அப்படின்வாங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவோட ஓவரால் பப்ளிக்கோட அமௌண்ட், அந்த 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 பப்ளிக்கோட பர்ஸ்க்கு கம்ப்ளீட் கார்டியன் வந்து இவர் தான். சரிங்களா? ஸோ அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சிஏஜி ஷல் பி தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர் அண்டர் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? இந்த சிஏஜி வச்சு. ஓகே, அடுத்து இவர் அப்பாயிண்ட் பண்றவர் வந்து பிரசிடென்ட். சரிங்களா? ஸோ சிஏஜி வந்து சிஏஜி இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவரோட டேர்ம் என்ன அப்படின்னா, ஒன்று 6 years, அப்படின்னா 65 years ஆயிருக்கணும். சரிங்களா? அதாவது விச் எவர் இஸ் இயர்லியர், ஒன்று வந்து அவரோட டேர்ம் 6 year முடிஞ்சிருக்கணும், அப்படின்னா அவருக்கு வந்து 65 years ஆகியிருக்கணும். சரிங்களா? விச் எவர் இஸ் இயர்லியர், இதுதான் வந்து அவரோட டேர்ம். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, தேர்ட் கொஸ்டின் வந்து தி ப்ரொவிஷன் ஆஃப் இம்பீச்மெண்ட் ஆஃப் தி பிரசிடென்ட் இன் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் borrowed from தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப். ஓகே, ஸோ இம்பீச்மெண்ட்டை பத்தி கேட்டிருக்காங்க. சரிங்களா? எந்த கண்ட்ரியில இருந்து இந்த இம்பீச்மெண்ட் அப்படின்ற கான்செப்டை வந்து நம்ம பாரோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து யூஎஸ்ஏ. நீங்க வந்து பிராக்டிகலா யோசிச்சு பாருங்களேன். இப்போ யூகே, கனடா, பிரான்ஸ் இது எல்லாமே வந்து பிரைம் மினிஸ்டர் தானே வந்து நம்ம யூஸ்வலா என்ன சொல்லியிருப்போம், யூகேவோட பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு, பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு, கனடா பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு, பிரான்ஸ் பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு அப்படின்னு பார்த்துருக்கோம். பட் யூஎஸ்ஏல வந்து பிரசிடென்ட் தானே சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்படி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். அப்போ பிரசிடென்ட்டை பத்தி என்னமோ ஒரு விஷயம் இந்தியா அவங்க கிட்ட இருந்து பாரோ பண்ணிருக்குன்னா அது மோஸ்ட்லி யுஎஸ்ஏ கிட்ட இருந்திருக்கும். சரிங்களா? சோ பிரசிடென்ட்டை பத்தி இந்தியா ஒன்னு வாங்கியிருக்குன்னா யுஎஸ்ஏ கிட்ட இருந்திருக்கும். இதுவே ஏதோ பார்லிமெண்ட் பேஸ் பண்ணி வாங்கியிருக்குன்னா அது வந்து யூகே கிட்ட இருந்திருக்கும்.
சரிங்களா. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து யூஎஸ்ஏ. சரிங்களா. ஸோ ஆர்டிகல் 61ல இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட்டை பத்தி பேசியிருப்பாங்க. சரிங்களா. ஆர்டிகல் 62ல வந்து வேகன்சியை பத்தி பேசியிருப்பாங்க. சரியா. ஸோ இந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸும் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். எப்படி நடக்கும்னா இந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் 1/4 ஆஃப் தி மெம்பர் ஏதாச்சும் ஒரு ஹவுஸ்ல, சரிங்களா, எய்தர் இட் மே பி ராஜ்யசபா ஆர் லோக்சபா, ஏதாச்சும் ஒரு ஹவுஸ்ல வந்து 1/4 ஆஃப் த மெம்பர் வந்து இந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் வந்து இனிஷியேட் பண்ணணும். சரிங்களா. ஸோ பிரசிடென்ட் ஏதோ ஒரு வயலேட் பண்ணிட்டாரு கான்ஸ்டியூஷன் அப்படின்னா, இவங்க வயலேட் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சாங்கன்னா ஏதோ ஒரு ஹவுஸ் 1/4 ஆஃப் த மெம்பர் வந்து அந்த அந்த ப்ராசஸ் இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட்க்கு வந்து 14 டேஸ் டைம் கொடுப்பாங்க. சரிங்களா. 14 நாளுக்குள்ள எய்தர் த பிரசிடென்ட் இம்செல்ஃப் ஆர் இஸ் ஆர் ஹர் அட்வொகேட். சரிங்களா. பிரசிடென்ட் அப்படி இல்லைன்னா பிரசிடென்டோட அட்வொகேட் வந்து அவரோட இம்பீச்மெண்ட் வந்து பண்ண வேணாம் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணணும். சரிங்களா. அந்த ஜஸ்டிஃபை வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுன்னா இந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸை விட்டுருவாங்க. இன்கேஸ் அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா மறுபடியும் அந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் என்ன ஆகும்னா அதே ஹவுஸ்ல வந்து 2/3 மெஜாரிட்டி, சரிங்களா, அது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2/3 மெஜாரிட்டியில வந்து அந்த ஹவுஸ்ல வந்து பாஸ் பண்ணணும். பாஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து செகண்ட் ஹவுஸ்க்கு போகும். சரிங்களா. ஸோ செகண்ட் ஹவுஸ்லயும் பாஸ் ஆயிடுச்சுன்னா பிரசிடென்ட் வில் பி இம்பீச்டு. சரிங்களா. அந்த நிமிஷத்துலயே வந்து பிரசிடென்ட் வந்து இம்பீச் பண்ண மாதிரி இந்த பில் வந்து பிரசிடென்ட் வந்து சைன் பண்ண மாட்டாரு. ஏன்னா இது அவரோட இம்பீச்மெண்ட் பில். சரிங்களா. செகண்ட் ஹவுஸ்ல பாஸ் ஆன ஒண்ணுமே வந்து he may be considered as impeached. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பிரசிடென்டோட இம்பீச்மெண்டோட கம்ப்ளீட் ப்ரொசீஜர். ஓகே. அடுத்து வந்து ஃபோர்த் கொஸ்டின் போயிடலாம். சரிங்களா. ஓகே. ஃபோர்த் வந்து தி ஐடியா ஆஃப் ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமி அண்ட் பொலிட்டிக்கல், தி preamble of the Indian Constitution has been taken from the Constitution of, அதாவது preambleல சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் அப்படின்ற ஒரு கான்செப்டை எந்த கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஃபர்ஸ்ட் பிரியாம்பிள் அப்படின்னா என்னன்னா ஒரு ஒரு இண்டெக்ஸ் போல. இப்ப நீங்க ஒரு புக்கை படிக்கிறீங்கன்னா புக்கு உள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும்ல. இப்ப என்னமோ ஒரு கதை புக்கு படிக்கிறீங்க அப்படின்னா கதை புக்ல வந்து ஒரு ப்ரிஃபேஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ அதுதான் வந்து பிரியாம்பிள். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்குள்ள என்ன மாதிரியான கான்செப்ட்லாம் இருக்கு அப்படின்றத ஒரு ஷார்ட்டா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ பிரியாம்பிள் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, அதாவது பீப்புள் ஆஃப் இந்தியாவே சொல்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா. ஓகே. ஸோ இந்த இந்த பிரியாம்பிள் அதாவது பிரியாம்பிள் அப்படின்ற கான்செப்டை வந்து நம்ம யுஎஸ்ஏ கிட்ட இருந்து பாரோ பண்ணியிருக்கோம். சரிங்களா. அதாவது அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல தான் பிரியாம்பிள் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வச்சிருப்பாங்க. சரிங்களா. அந்த கான்ஸ்டியூஷனோட ஒரு ஒரு இண்டெக்ஸ் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பிரியாம்பிள் அப்படின்ற கான்செப்டை நம்ம பாரோ பண்ணது வந்து யுஎஸ்ஏ. சரிங்களா. பட் இந்த கொஸ்டின் என்னன்னா பிரியாம்பிள்ல இருக்க சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், சரிங்களா, இதை வந்து நம்ம யார்கிட்ட இருந்து பாரோ பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து யுஎஸ்எஸ்ஆர். யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னா ரஷ்யா. அப்போ வந்து சோவியத் யூனியன் இருந்துச்சு பாரோ பண்றப்போ. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமா ரஷ்யன் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா தான் எல்லாம் பிரிஞ்சு இப்போ வந்து ரஷ்யான்னு வந்திருக்கு. சரியா. ஸோ இது நம்ம பாரோ பண்ணது வந்து யுஎஸ்எஸ்ஆர்கிட்ட இருந்து. சரிங்களா. ஓகே. இனிஷியலா ஜவஹர்லால் நேரு வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொல்லியிருப்பாரு. சரிங்களா. ஸோ ஜவஹர்லால் நேரு வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஒன்னு சொல்லியிருப்பாரு. அந்த இதை வந்து மாடிஃபை பண்ணி டிராஃப்ட் பண்ணதுதான் பிரியாம்பிள். சரிங்களா. ஸோ பிரியாம்பிள் அப்படின்ற கான்செப்ட் வந்து யுஎஸ்ஏ கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. பட் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணதுதான் வந்து பிரியாம்பிளே. சரிங்களா. ஸோ என்ஏ பால்கிவாலான்னு ஒருத்தர் இருப்பாரு. சரிங்களா. ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட். அவர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருப்பாருன்னா பிரியாம்பிளை பார்த்து ஐடென்டி கார்டு ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா. அவர் பிரியாம்பிளை வந்து ஐடென்டி கார்டு ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா. இது வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால சொல்றேன். சரியா. இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா 1973ல கேசவானந்தா பாரதி கேஸ் போகும். சரிங்களா. ஸோ 1973ல கேசவானந்தா பாரதி கேஸ், இந்த கேஸோட ரிசல்ட் வேர்டிக்ட் என்ன இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் வந்து இஸ் அ அதாவது
சாரி, பிரியம்பிள் வந்து இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். சரிங்களா, இது வந்து ஒரு பிரியம்பிளை பத்தின கேஸ் தான். 1973 கேஸ் ஒன் அந்த பாரதி கேஸ். ஸோ பிரியம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு இதுல வேர்டி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அப்புறம் பிரியம்பிள் கேன் பி அமெண்டட். சரிங்களா, பிரியம்பிளை வந்து அமெண்ட் பண்ணலாம், பட் அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர், பேசிக் நேச்சர் வந்து மாறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இந்த சோசியல், செக்குலர், இன்டெகிரிட்டி இதெல்லாம் இருக்கும்ல, என்ன சொல்லுவாங்க, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, டெமோக்ராட்டிக், ஸோ இது மாதிரி வந்து பிரியம்பிள்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சில வேர்ட்ஸ் எல்லாம். சரிங்களா, இதோட நேச்சர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, பட் பிரியம்பிள் கேன் பி அமெண்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ 73ல வந்து அமெண்டட்னு சொல்றாங்க. 1976ல 42nd அமெண்ட்மெண்ட்ல, சரிங்களா, 42nd அமெண்ட்மெண்ட்ல பிரியம்பிளை அமெண்ட் பண்ணி 3 வேர்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஒன்னு வந்து சோசியல், இன்னொன்னு வந்து செக்குலர், இன்னொன்னு வந்து இன்டெகிரிட்டி. சரிங்களா, ஸோ 76ல வந்து பிரியம்பிளை அமெண்ட் பண்ணிடுவாங்க. சரியா, ஓகே. இப்போ அடுத்து வந்து 5th கொஸ்டினை பார்க்கலாம். சரிங்களா, 5th கொஸ்டின்ல ஓகே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்டர் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 for how many years does a person of Indian origin need to reside in India to become a Indian citizen அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆக்சுவலா சிட்டிசன்ஷிப் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, a person of Indian origin, அதாவது அவர் வந்து ஒரு 7 years இந்தியால, அதாவது as per 1955 சிட்டிசன்ஷிப் ஆக்டோட 1955ல போட்ட ஆக்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 7 வருஷம் அவர் வந்து இந்தியால இருந்திருந்தாரு அப்படின்னா he can avail citizenship அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, பட் இன் 2019ல சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. சரிங்களா, இப்போ ரீசெண்டா ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி அதுல வந்து இதை அமெண்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த சிட்டிசன்ஷிப்போட ஆக்ட் ஃபுல்லாவே. சரிங்களா, இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது a person of Indian origin, சரிங்களா, அவரோட வம்சாவளி வந்து இந்தியால இருந்திருக்கணும். சரிங்களா, so he belonging to Hindu, Sikh, புத்திசம், ஜைனிசம், பார்சி, கிறிஸ்டியன், ஸோ இது போல இந்த மாதிரியான கம்யூனிட்டியில இருக்கவரு சில கண்ட்ரி சொல்லியிருப்பாங்க, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இது போல நெய்பரிங் கண்ட்ரி. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல இருந்து இந்த ரிலீஜனை சேர்ந்தவர் 31st டிசம்பர் 2014. சரிங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி அவர் இந்தியால இருந்திருந்தார்னா he may avail for citizenship அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அதாவது 5 இயர்ஸ்ன்னு சொல்லி, இதுக்கு முன்னாடி வந்து 7 இயர்ஸ்ன்னு இருந்துச்சா, அப்போ 2019ல போடுறாங்கன்னா 2014க்கு முன்னாடின்னு சொல்றாங்கன்னா அவர் வந்து ஒரு மினிமம் 5 இயர்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்திருந்தாரு அப்படின்னா, அதாவது இந்தியால வந்து ரிசைட் பண்ணியிருந்தாரு, இந்தியன் ஒரிஜினா இருந்து, ஸோ இந்த சில கண்டிஷன்ஸ் தான் இருக்கு, இந்த ரிலீஜன்ல இருக்கணும், இந்த கண்ட்ரீஸ்ல இருந்து வந்திருக்கணும் அப்படின்னு அந்த கண்டிஷன், இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இமே அவைல் தி சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, அடுத்த 6th கொஸ்டின் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, which of the following is incorrect in relation to the Indian political system அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஸோ இது வந்து எது வந்து இன்கரெக்ட் இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம் படி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து செக்குலர் ஸ்டேட். நம்ம பிரியம்பிள் பார்க்கும் போதே பார்த்தோம்ல, 42nd அமெண்ட்மெண்ட்ல இன்க்ளூட் பண்ண ஒரு வார்த்தை வந்து செக்குலர். சரிங்களா, ஸோ அப்போ வந்து இந்தியா வந்து இஸ் அ செக்குலர் ஸ்டேட். செக்குலர் அப்படின்னா மத சார்பின்மைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது ஒரு ரிலீஜியனை பேஸ் பண்ணி இருக்காது, ஒரு ரிலீஜனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது, எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து செக்குலரிசம். சரிங்களா, ஸோ செகண்ட் வந்து பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். இந்தியா வந்து ஒரு மாதிரி பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் தான். இந்தியாவில் வந்து இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து பார்லிமெண்ட், அவங்க தான் வந்து அங்க இருக்க லெஜிஸ்லேட்டர் தான் வந்து சட்டத்தையே வந்து உருவாக்குறாங்க. சரிங்களா, ஸோ இந்தியா இஸ் அ பார்லிமெண்ட் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். இந்தியா பிரசிடென்டல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இந்தியா கிடையாது. சரிங்களா, ஏன்னா பிரசிடென்ட்னு ஒருத்தர் இருக்காரு, அந்த கான்செப்ட் வந்து யுஎஸ்ஏ இருந்து பாரோ பண்ணாங்க. பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து நம்ம யூகேட்ட இருந்து பாரோ பண்ணோம். சரிங்களா, பட் நம்ம கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்றது வந்து பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் தான். சரிங்களா, ரியல் பவர் வந்து பிரசிடென்ட் இல்ல. சரிங்களா, எல்லாமே பிரசிடென்ட்டோட நேம்ல தான், பட் அவர் வந்து ஒரு மாதிரி நாமினல் ஹெட் தான். ரியல் ஹெட் வந்து பார்லிமெண்ட், பிரைம் மினிஸ்டர் தான்.
சரிங்களா. ஸோ இந்தியா வந்து பிரசிடென்டல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டை ரன் பண்ணல, கம்ப்ளீட்லி பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் தான். சரிங்களா. அடுத்து வந்து குவாசி ஃபெடரல் சிஸ்டம். குவாசி ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னா கிளியரா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து யூனிட்டரின்னு ஒன்று இருக்கும், யூனிட்டரி. செகண்ட் வந்து ஃபெடரல். ஆக்சுவலா யூனிட்டரினா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். சரிங்களா. சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். ஃபெடரல் அப்படின்னா டியூவல் சிட்டிசன்ஷிப். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து யூகே, இது எக்ஸாம்பிள் வந்து யூஎஸ்ஏ. ஸோ யூகே வந்து ஒரு சின்ன கண்ட்ரி. இது வந்து பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் வச்சு ரன் பண்ணிட்டோம். இங்க வந்து ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான். சரிங்களா. இங்க வந்து ஸ்டேட்ஸ் அப்படின்லாம் இருக்காது, வெறும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான். சரிங்களா. யூகேல. அது யூஎஸ்ஏன்னு எடுத்தீங்கன்னா ரொம்ப பெரிய கண்ட்ரி. ஸோ அதனால வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் இருக்காது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும். சரிங்களா. நம்ம பார்த்துருக்கோம் யூஎஸ்ஏல வந்து 50 ஸ்டேட்ஸ் இருக்கு. ஸோ இங்க வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப், அதாவது யூஎஸ்ஏக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும், ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும். சரிங்களா. பட் இப்போ நீங்க இந்தியாவுக்கு வாங்க. இந்தியா வந்து ஒரு பெரிய கண்ட்ரி. சரிங்களா. அங்க சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற கான்செப்டும் இருக்கு. சரிங்களா. அதாவது யூகேட்ட இருந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காங்க. சரிங்களா. பட் ஃபெடரல் போல ஸ்டேட்ஸ் இருக்கு. சரிங்களா. பட் டியூவல் சிட்டிசன்ஷிப் எடுக்கல. சரிங்களா. யூனிட்டரியில இருந்தும் ஒரு ஃபீச்சர் இருக்கு சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பா, ஃபெடரல்ல இருந்தும் ஒரு ஃபீச்சர் இருக்கு ஸ்டேட்ஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இது பேஸ் பண்ணி. சரிங்களா. ஸோ இந்தியா இஸ் நாட் கம்ப்ளீட்லி யூனிட்டரி அண்ட் ஆல்சோ நாட் கம்ப்ளீட்லி ஃபெடரல். சரிங்களா. அதாவது நெய்தர் யூனிட்டரி நார் ஃபெடரல். ஸோ அதனால இதுக்கான ஒரு புது டேர்ம் தான் வந்து குவாசி ஃபெடரல். சரிங்களா. ஸோ இந்த குவாசி ஃபெடரல் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து கேசிவிஆர்எஸ்ன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. சரிங்களா. கேசிவிஆர்ஏ அப்படின்னு ஒருத்தர் வந்து குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்தியாவை. சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பிரசிடென்டல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் தான். சரிங்களா. ஸோ பிரசிடென்டல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் தான், இந்தியா கிடையாது. சரியா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர் அண்டர். ஓகே. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து எந்த ஆர்டிக்கல் இருந்து எந்த ஆர்டிக்கல் வரும், எதுக்குள்ள அதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா. ஓகே. இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து 12 இருந்து ஆர்டிகல் 32 வரையும் இருக்கு. சரிங்களா. ஸோ இதுல பாருங்க 32, 32, 32. ஸோ அப்போ ஆப்வியஸா ஆன்சர் வந்து 36ல இருந்து 51 தான் இருக்கும். சரிங்களா. ஓகே. ஸோ இப்படி எலிமினேட் பண்ணலாம். பட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் பத்தி ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரை சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. இதை வந்து மூணா பிரிப்பாங்க. ஒன்று வந்து சோசியலிஸ்டிக் பிரின்சிபல், இன்னொன்று வந்து காந்தியன் பிரின்சிபல், இன்னொன்று வந்து லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல். சரிங்களா. ஸோ இது பேஸ் பண்ணி தான் டிபிஎஸ்பி இருக்கும். சரியா. ஸோ டிபிஎஸ்பி அப்படின்றது வந்து ஒரு ஒரு அட்வைஸ் ஃபார் தி ஸ்டேட். ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஸ்டேட் என்னமோ ஒரு கவர்மெண்ட்க்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. இப்படியெல்லாம் ரன் பண்ணா அந்த ஸ்டேட் வந்து வெல்ஃபேரா இருக்கும், அந்த ஒரு நேஷன் வந்து வெல்ஃபேரா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், இதை ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு சொல்ல மாட்டாங்க, பட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணா அந்த ஸ்டேட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சில அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. அதுதான் வந்து டிபிஎஸ்பி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து which of the following articles of the Indian Constitution deals with the extent of executive power of the union. சரிங்களா. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி யூனியன் பத்தி பேசுற ஆர்டிகல் வந்து 73. சரியா. ஸோ நம்ம ஆர்டிகல் 61 பத்தி பார்த்திருந்தோம்ல, இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். சரிங்களா. ஆர்டிகல் 78 வந்து பிரசிடென்டோட டியூட்டிஸ் பத்தி பேசியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ அவர் வந்து என்னென்னலாம் பண்ணணும், அதாவது பிரைம் மினிஸ்டரோட டியூட்டி, பிரசிடென்ட் இல்லை. சரிங்களா. ஸோ பிரைம் மினிஸ்டரோட டியூட்டி, அதாவது இவரை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே அங்க இருக்க எல்லா எம்பிஸ்லயும் எல்லாருமே ஈக்குவல் தான், பட் இவர் வந்து ஃபர்ஸ்ட் அமாங். சரிங்களா. அந்த ஈக்குவல்ஸ்ல இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் அட்வைஸ் பண்ணி தான், பிரைம் மினிஸ்டர் அட்வைஸ் பண்ணி தான் ஒரு கேபினட் மினிஸ்டரையும் பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். சரிங்களா. ஸோ அந்த மாதிரியான டியூட்டிஸ்லாம் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் யூனியன். ஸோ இதை பத்தி கம்ப்ளீட்டா பேசுறது வந்து ஆர்டிகல் 73. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸை பத்தி
யூனிக்கா பேசியிருப்பாங்க. ஆஹ் அதாவது பார்லிமெண்ட் கேன் மேக் லாஸ். ஸோ இதை பத்தி எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸை பத்தி கம்ப்ளீட்டா பேசியிருப்பாங்க. சரிங்களா, ஆர்டிகல் 73ல. சரியா, ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து அண்டர் விச் ரைட் ஆஃப் court orders, sorry, under which rate the court orders a lower court or another authority to transfer a matter pending before to the higher court or authority. சரி, ஓகே. அதாவது ரெட் பத்தி கேட்டிருக்காங்க. இதோட ஆர்டிக்கல் வந்து 32 ஃபார் சுப்ரீம் கோர்ட், 226 ஃபார் ஹை கோர்ட். சரிங்களா, ஸோ ஒரு 5 டைப் ஆஃப் ரிட் இருக்கு. சரிங்களா, அதுல வந்து 4 ஆப்ஷன் இதுலயே கொடுத்துருக்காங்க. இதாண்டி கியோ வாரண்டோன்னு ஒன்று இருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து 5வது ரிட். சரியா, ஓகே. ஸோ இந்த 9th ஆன்சர் வந்து செர்டியராரி. சரிங்களா, அதாவது இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஹையர் கோர்ட் வந்து லோயர் கோர்ட்டோட ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டையே வந்து கிராஷ் பண்ணி அவங்க கையில் எடுக்கலாம். சரிங்களா, இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஏதோ ஒரு ஹை கோர்ட் வந்து ஒழுங்கா ஒரு விஷயத்த வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல, ஏதோ ஒரு ஒரு கேஸை வந்து ஒழுங்கா ஹேண்டில் பண்ணல அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை வந்து இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அந்த கேஸ் வந்து இவங்க டிரான்ஸ்ஃபர் இவங்க வாங்கி இவங்க வந்து அதை ரன் பண்ணலாம். சரியா, அதான் வந்து செட்ரரின்னுவாங்க. மேண்டமஸ் அப்படின்னா ப்ரொஹிபிஷன் அப்படின்னா என்னன்னா லிட்ரலி சேம், அதாவது செட்ரரி மாதிரி தான். பட் அந்த ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே அதை வந்து நடுவுல வந்து நிறுத்திட்டு இவங்க அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. சரிங்களா, ஸோ இது வந்து வேர்டிக் கொடுத்ததுக்கு அப்புறம் இது வந்து நடந்துட்டு இருக்கும் போதே. ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா அது எப்படி சொல்லுவாங்க, டு ஹாவ் தி பாடி அப்படின்னுவாங்க. ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு பர்சனை வந்து கோர்ட்ல போயிட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். சரிங்களா, அதை பத்தி வந்து ஹேபியஸ் கார்பஸ்ல பேசியிருப்பாங்க. மேண்டமஸ் அப்படின்னா என்னது, வி கமாண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து கட்டளையிடும் பேரணின்னு சொல்லுவாங்க. ஸோ யாராச்சும் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் யாராச்சும் ஒருத்தர் வந்து ஒர்க் அவர் பண்ண வேண்டிய ஒர்க்கை ஒழுங்கா பண்ணலைன்னா இதை வந்து கோர்ட்ல போடலாம். கோர்ட் வந்து ஆர்டர் போடும் அவருக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு, இஃப் இட் இஸ் வேலிட். சரிங்களா, ஓகே. அடுத்து, which of the following is not a criterion for the post of Chief Justice of India? ஓகே, ஸோ சிஜேஐயோட அதாவது எது வந்து நாட் அ கிரைட்டீரியான்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து அவரோட எலிஜிபிலிட்டி வந்து நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா, சிஜேஐ ஆகணும்னா அவருக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கும். ஸோ முக்கியமானது வந்து இந்த ஹி மஸ்ட் பி a சிட்டிசன் ஆஃப் இந்தியா. சரிங்களா, ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே காமனா இருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் has been for at least 5 years of judge of high court. சரிங்களா, அதாவது ஹை கோர்ட்டோட ஜட்ஜா மினிமம் 5 வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. he should be. அடுத்து, has been for at least 5 years an advocate of high court. சரிங்களா, இது வந்து தப்பு. ஆக்சுவலா 10 years இருக்கணும். அதாவது அவர் அட்வொகேட்டா இருந்தா 10 years அவர் பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா, அப்படி இல்லைன்னா ஜட்ஜா இருந்தா 5 years பிராக்டிஸ் பண்ணி இருந்தா போதும். சரிங்களா, he may be eligible. சரிங்களா, ஓகே. அடுத்து, in the opinion of president a distinguished jurist. சரிங்களா, அவர் பிரசிடென்ட்டோட ஒப்பீனியன்ல அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். சரிங்களா, ஜுடிஷியரியில. சரியா, ஸோ அப்படி இது வந்து ஒன் ஆஃப் தி கண்டிஷன் எலிஜிபிலிட்டியில. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி வந்து 5 years கிடையாது, 10 years இருக்கணும் அட்வொகேட்டா. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல ரிமைனிங் இருக்க கொஸ்டின்ல பார்க்கலாம். தேங்க்யூ.